Hi guys, I'm Rajkumar. I am freelancer. டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா பண்ண முடியாதா ஓகேங்களா. ஸோ ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக நல்லா ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. தென் ஸ்டார்டிங்காக சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 month ஆகிடுச்சு. டிசம்பர் 1 2024 டிசம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ 2025 ஜனவரியில் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி ஆட்சன்ஸ் சம்மந்தமாக பல வருஷமாக, அதாவது 2-3 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, அதாவது ஃபார் டேக்கு $1 ஸ்டார்ட் பண்ணி ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே ஏர்ன் பண்ணி லைஃப் ரூபாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து தென் இன்வாலிட் ஆட் கிளிக்கால் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து, அதாவது டொமைன் நேம் காட்டாமல் போட்டுட்ருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒன் மோர் புது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மானிட்டேஷன் வாங்கிட்டா அது எப்படி ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி ஒவ்வொரு நாளும் வருதுன்றது நான் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். வரப்போகிற நாட்களில் ஃபார் டேவுக்கு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $100 வந்து மந்த்துக்கு 100, அதாவது ஃபார் டேவுக்கு $100 வந்து ஃபார் மந்த்துக்கு $1000 விதத்தில் நம்ம ஏர்ன் பண்ணுறது தான் நம்மளுடைய டார்கெட்டே. புரியல, $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1000 வந்து எடுத்தாகணும் சரிங்களா. ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் என் சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் வரக்கூடியது இன்டெரக்டாக பல மெசேஜ் வந்து ஏதோ ஒரு சில வீடியோஸில் வந்து நான் சொல்வேன். எல்லா வீடியோக்கும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா பாலிசி வேல்யூஷன் அனுப்புகிறேன் அப்படி சொல்லிட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் டெக்குன்னு சொல்லிட்டு சேனலே வந்து ஒரு சில டைமில் டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க யூடியூப்லேருந்து. அதனால் புரிஞ்சுக்குங்க, ஒரு சிலது இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும் சரியா. சரி, இப்போது டைம் 11:34 ஆகுது. இது நைட்டு, பகல் கிடையாது, நைட்டு சரிங்களா. ஸோ பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக டாபிக் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, அதனால தான். தென் அதே போல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள், எஸ்டே எல்லாத்தையும் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன் சரிங்களா. ஸோ இப்போ ஒரு அளவுக்கு பார்க்கும்போது 100% ஜென்யூனான ரிப்போர்ட்டோ ஃபேக்கான ரிப்போர்ட்டான்றது உங்களால் ஓரளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ டேரெக்டாக டாப்பிக்கில் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு $20 எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.60 ஃபார் டேக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. எஸ்டிடே அதாவது நேற்றுக்கு 0.66 வந்து கிடச்சிருக்கு. தென் லாஸ்ட் 7 டேஸில் $1.87 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா $2.91 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். தென் இது டிசம்பர் மந்த்து ஓகேங்களா. 2024 டிசம்பர் மந்த்து 1 ஆரம்பித்து மந்த் எண்டு 31 நாளில் வந்தக்கூடிய ரெவன்யூன்னு பார்த்துச்சுன்னா $2.94. பட் ஆனால் இந்த மாதத்தில் இப்போவே $2.91 வந்து நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட்னா இடத்தவங்க அவுத்தம் நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுக்க மாட்டோம். ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் டிசம்பர் 1 நம்ம வீடியோ எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு ஒரு நாளைக்கு 200 பேர் வந்துட்டு இருந்தாங்க ஆர்கானிக்காக. ஆனால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2100 பேர் வந்திருக்காங்க அப்படின்னும் போது நான் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறேன், புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது. ஸோ இங்கே வந்து வேலை செஞ்சால் தான் ஆன்லைன்லேன்றது மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வேலை செஞ்சால் தான் மணின்றது ஒன்று கிடைக்கும். சும்மா பேருக்கு வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்டு போடுறேன், ஃபார் மந்த்துக்கு 10 போஸ்ட்டு போகிறேன் அப்படின்னா இங்கே வேலைக்கே ஆகாது ஓகேவா. ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா 1 இயர் நீங்கள் மணிக்காக வேலை செய்யாதீங்க, ஃபுல்லாக நீங்கள் வேலை செஞ்சுருங்க. அந்த 1 இயர் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு வெப்சைட்டை பற்றி A to Z எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், புரியுதா. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் எஃபெக்ட் போட்டுட்டு ரெவன்யூன்றது ஒன்று எதிர்பாருங்க. கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஒர்க் பண்ண மாட்டேன், ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக எடுத்து பண்ண போகிறேன், என்கிட்ட மணி இருக்குது, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி நான் வந்து லேர்ன் பண்ண போகிறேன்னா வேஸ்ட் ஆஃப் டைம், புரியுதுங்களா. ஸோ இங்கே வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு மணி வரும். அதே போல் ஒரு லாங் டைம் ஃபோக்கஸில் வேலை செய்யணும். நான் ஒரு 1 இயரில் டாஸ்க்கு முடிச்சிடலாம், 3 இயர்ஸ்லாம் வேலைக்கே ஆகாது. ஒரு 5 to 10 இயர்ஸ் ஓகேவா. ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிக்கல், அதாவது 3000 ஆர்டிக்கல்ன்றது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபார் மந்த்துக்கு வந்து ஒரு 3 lakh யூசர்ஸ் ஃபார் டேவுக்கு என்ட்ரி ஆகிறாங்க. ஆனால் ஃபார் மந்த்து சேலரி உங்களுக்கு மோர் தென் மினிமமாக $5000 நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க சரிங்களா. $5000 உங்களுக்கு கரன்சியில் பார்க்கும்போது அது லேக் கணக்கில் டர்ன் ஓவர் ஆகும் இந்தியன் கரன்சிக்கு சரியா. எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, இது உண்மைக்குமே ரியலா ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பாசிபிள் தானேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷோர் நண்பா, 100% இது பாசிபிள் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா பேருக்குன்னு சொல்ல மாட்டோம் ஓகேங்களா. நான் மறுபடியும் சொல்லுது என்னென்னா, நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல அப்படின்னா போயிட்டு அப்படியே 1 year இல்லை 2 years பேக்கில் கூட போயிட்டு என்னுடைய வெப்சைட்டில் நான் ஃபார் டேவுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் Mesofull.com வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நானே வந்து $1500 வந்து லைஃப் ரொம்ப காமிச்சிட்டேன். அப்போ $5000 என்னால் காட்ட முடியாது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? அப்படி கிடையாது, கண்டிப்பாக என்னால் காட்ட முடியும். பட் ஆனால் என்னோடய வெப்சைட் நேம் கேட்குறீங்க நிறைய பேர், ஏன் ப்ரோ சொல்ல மாட்டேங்கிறீங்க, வீடியோ கொடுக்குறாலே வெப்சைட் நேம் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா
அதாவது நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது எஜுகேஷனாக எடுத்துக்கணும். ஓகேவா? தென் இதுக்கு இடையிலே வந்து எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கோ அதை வந்து நான் ஒரு பெய்டு சர்வீஸாக கொடுக்குறேன் அப்படின்னா அது தேவைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பட் ஆனால் இங்கே காம்படிஷன் ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னும் போது இப்போ வந்து நான் ஒரு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதே போல் சர்வீஸ் பண்ணுறவங்களும் பல பேர் இருப்பாங்க ஆன்லைனில். கரெக்டுங்களா? அவங்களாம் எனக்கு வந்து எனிமீஸாக மாறிடுறாங்க. அப்படின்னும் போது நான் வந்து இப்போ ஒரு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு காம்படிஷன். ஓகேங்களா? ஒரு வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறேன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்படிஷன். இது போல் தான் எல்லாத்துக்குமே காம்படிஷன் ஒன்று இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டு ஆர்டிகல்ஸு 2 நாளைக்கு எப்படி சொல்கிறது, நைட்டும் பக்கம் இன்ஃபர்மேஷன் தேடி அது சப்டைட்டில், புல்லட் பாயிண்ட்ஸு, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு, ரீடபிலிட்டி இதெல்லாம் பார்த்து பண்ணுவோம். போஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவேன். இங்கே சிம்பிளாக அவ்வளோதான். பப்ளிஷ் ஆன உடனே ஆட்டோமேஷன் போட்டிருப்பாங்க என் வெப்சைட்லேருந்து. அந்த வெப்சைட்லேருந்து எது பப்ளிஷ் பண்ணாலும் ஒரே செகண்டில் அவங்க வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகிடும். நீங்கள் என் வெப்சைட் இன்டெக்ஸ் ஆகவே ஆகாது, பார்த்தா அவங்க வெப்சைட் இன்டெக்ஸ் ஆகிருக்கும். அப்போது நான் போட்டது எஃபெக்டிவாக வேலை செஞ்சதெல்லாம் டூப்ளிகேட் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். பிளாகர்ஸும் 100% அடிக்கும். அப்படின்னும் போது எப்படி சொல்கிறதுனா இங்கே வந்து இது வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. நான் எஃபெக்ட் போகிறல, அப்போ எதுக்கான ரிசல்ட்டு கிடைக்கணும்ல. அப்போ ப்ரோ என்ன தான் உங்கள் வெப்சைட் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனாலுமே அது உங்களுடைய கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது என்னுடைய கண்டென்ட்டாக இருந்தாலுமே பட் ஆனால் இன்டெக்ஸிங்கிறது எந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு ஆச்சு அப்படின்றத அந்த கூகுள் வந்து கணக்கில் எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்த ஒரு சிலர் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். ஏன்னா பாலிசி எடிஷன் வந்துடும் ஃபாலோ போனது பரவாயில்ல. பட் ஆனால் இது வந்து சைட்டை வந்து மைக்ரேட் பண்ணுறாங்க. அதுமாரி பல இஷ்யூஸ் கொண்டு வந்து விட்டுறாங்க. வேணும்னே VPN போட்டு ஆடு கிளிக் பண்ணுறது, ப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சைட்டை எப்படி சொல்கிறது, எப்படிலாம் ஒரு சைட்டை வந்து காலி பண்ணணுமோ அத்தனை விதமான டைப்ஸில் வந்து காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க என்னுடைய காம்படன்ஸ் எல்லாம். அதனால் என்னோட வந்து வெப்சைட் நேம் சொல்ல முடியாது நண்பா. தென் 2025 தான் நான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. பார்த்தீங்களா லாஸ்ட் பேமெண்ட்டு பார்த்தீங்களா, வெறும் 00 அப்படின்னா என்ன, ஃப்ரெஷ்ஷாக ஒரு கூகுள் ஆட்சன்ஸை போட்டு மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டு தான் உங்களுக்கு நான் ரிப்போர்ட்டாக இன்றைக்கி ரேஞ்சுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து இன்னும் $10 வரணும், ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டில் ஆட் பண்ண முடியும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டில் ஆட் பண்ண பிறகு $100 வந்தால் தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுன்றது ரிலீஸே ஆகும். தென் என் சேனல் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 5 வியூஸ் 10 வியூஸ் இப்படி தான் போயிருக்குமே. புரியுதுங்களா? ஏன்னா நான் பர் டேவுக்கு $100 விதத்தில் வீடியோ போட்டேன்னா வியூஸ் போகும் நல்லா. ஆனால் பட்டு இனிஷியலில் எப்படி இருக்கும், ஒரு பிகினராக நீங்கள் மானிட்டேஷன் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சோ தெரியாமல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் ரெவன்யூன்றது ஒன்று வரும். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு இந்தியன் கரன்சிக்கு ஒரு ₹10 வந்தால் பெரிய விஷயன்ற போல தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ மேலும் தொடர்ந்து இப்போ டீப்பாக டாபிக்ஸ் பார்க்கலாம். தென் டுடே டாலர் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.60 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே 0.66 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $1.87 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் உள்ள $2.91 சென்ட்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுடே டாலரில் அதாவது இந்த செக்ஷனில் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தாலுமே திஸ் மந்தில் இந்த $2.91 சென்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் எவ்வளோ ஆட் கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் வருது, எவ்வளோ பேஜ் CTR இருக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்திருக்குன்றது அப்டேட் ஆக்கிட்டே இருக்கும். அதுபோல் தான் டுடே டாலரில் நமக்கு அதாவது இந்த டுடே செக்ஷனில் இந்த செக்ஷனில் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தாலுமே அது அப்படியே இந்த திஸ் மந்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த $2.91 அது கூட ப்ளஸ் பண்ணி காமிக்கும், ஆட் ஆகி காமிக்கும். புரியுதுங்களா? இது ஏன் நான் இந்த இடத்த சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா வந்து டுடே வருது அப்படி பார்த்தா திஸ் மந்தில் என்ன ஏறிக்கிட்டே அமௌண்ட்டு போகுதுன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஷன் ஆடுவாங்க பிகினர்ஸ்லாம். டே 1 ஆரம்பித்து மந்த் எண்டு வரைக்கும் 28 நாளாக இருந்தாலும் சரி 31 நாளாக இருந்தாலும் சரி அது மந்த் எண்டு முடிகிற வரைக்குமே நமக்கு டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் ஆன் த வே அடுத்த 1 ஹவரில் வந்து நமக்கு அப்டேட் ஆகி தான் காட்டும். புரியுதுங்களா? சரி, அப்போ எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸும் அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னா டுடே அமௌண்ட் வந்து எஸ்டர்டே காமிச்சிட்ருக்குது. நைட்டு 12:05 மேலே இந்த பேஜ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா டுடேவில் அதாவது இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸில் 00 ஆகிட்டு எஸ்டர்டேக்கு வந்துடும். எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய இந்த 0.60 சென்ட்ஸ் வந்து லாஸ்ட் 7 டேஸ் கூட போய் ஆட் ஆகிடும். திஸ் மந்தில் ஆல்ரெடி அப்டேட் ஆகி தான் காமிக்குதுன்றதால எந்த சேஞ்சஸ் இருக்காது. புரியுதா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அதாவது 9 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ ஒரு டைம் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே பேசுறதால கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். சரியா? சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷனில் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இப்போது அதுக்கப்புறம் இந்த 0.60 சென்ட்ஸ் இந்த டுடேவில் வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான ரீசன் என்னன்றது கொஞ்சம் டீப்பாக பார்ப்போமா? கீழே பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சுன்னா பேஜ் வியூஸ் அண்ட் கிளிக்ஸ்லாம் இருக்குல்ல, அது பாருங்கள். கிட்டத்தட்ட 2190 பேர், ஆவரேஜாக ஒரு 2200 பேர் கணக்கு வச்சுக்கோங்களேன். என்னோடய வெப்சைட்டுக்கு 2000 பேர் டேவுக்கு இந்தியாவில் வந்து வந்திருக்காங்க. 2000 பேர் வந்ததால் நமக்கு 0.60 சென்ட்ஸ் வந்திருக்கானா கிடையாது.
கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு கிட்டத்தட்ட 42 கிளிக்ஸ்னு இருக்குது. அப்படின்னா என் வெப்சைட்டுக்கு 2000 பேர் வந்திருக்காங்க, 42 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 42 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு கிட்டத்தட்ட 0.60 சென்ட் வந்து கிடச்சிருக்கு. அதாவது $1க்கு 40 சென்ட் கம்மி. என்னை தெரிஞ்சு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது ப்ரோ, உங்களுக்கு ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் ஒன்று சொல்லவா, ஒரு சென்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது மாதம் மொத்தமே இங்கே பாருங்களேன், அதாவது 31 நாளில் நான் ஏர்ன் பண்ணது $2.94. பட் ஆனால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு நான் 60 சென்ட்ன்ற விதத்தில் எனக்கு கிடைக்குதுன்னும் போது அப்போ $2 என்னால் எத்தனை நாள் அச்சீவ் பண்ண முடியுன்றதை நீங்கள் யோசிக்கணும். புரியுதுங்களா? ஸ்டார்டிங் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ரெவன்யூ. அது 1 மாதம் இல்லை, 6 மாதம் வரைக்கும் இப்படி கூட இருக்கலாம். பட் ஆனால் இங்கே நான் எப்படி வேலை செஞ்சுருக்குன்றதா கான்செப்ட். ஃபார் டேவுக்கு நான் 200 பேர் வந்த வெப்சைட்டுக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு 2000 பேர் வராங்க அப்படின்னா, நான் ஃபைல் ஒரு நாளைக்கு 5 ஃபைல் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு 2 ஃபைல் கூட கொடுப்பேன், ஒரு நாளைக்கு திடீர்னு 7 ஃபைல் கூட கொடுப்பேன். நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன், அது எல்லாருக்கும் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத எங்கள் கான்செப்டை தவிர. பட் ஆனால் குவாலிட்டின்றது நம்ம கொடுக்குறோமா இல்லையா? ஸோ கண்டென்ட்டோடைய குவாலிட்டி இருக்கிறதால தானே எல்லோரும் வராங்க நம்ம வெப்சைட்டுக்கு திருப்பி. ஸோ புரிஞ்சுக்குங்க, இங்கே இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூன்றது வராது. உண்மை இதுதான். அப்போது ரெவன்யூ உங்களுக்கு வருதில்லை ப்ரோ, அது எங்கேன்னு சொல்லிட்டுனா நண்பா, நான் இதை சொல்ல வரல. நமக்கு இந்த $1க்கு கம்மியாக வரக்கூடியது கணக்கில் நான் எடுத்துக்காதீங்க நீங்கள். அதாவது எனக்கு ஃபார் மந்த்துக்கு $500 வேணும், $1000 வேணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா நாம் எடுத்திருக்கோம், நீங்களும் ஆசைப்படுறது தப்பு ஒன்றும் இல்லைல்ல. அப்போது இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வராதுன்றது தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்படி இருந்தால் ரெவன்யூ வரணும்னா இந்தியா பேஸ் பண்ணி நமக்கான ஆடியன்ஸை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பில்டு பண்ணிடணும். ஒரு 5000 பேரோ 10,000 பேரோ கண்டினியூஸாக டே டு டேட்டில் வரா போல் அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணி டிராஃபிக் கொண்டு வர வச்சுட்டு தென் ஆர்டிகல்ஸ்லாம் ரேங்க் பண்ணி கூகுளில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செய்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அது போல் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரேஞ்சுக்கு எனக்கு 2000 பேர் வராங்க. இது இன்னுமே கொஞ்சம், அதாவது 1000 பேர் வந்தாலே $1000 என்னால் எடுத்துட முடியும், அது வேறு விஷயம். பட் ஆனால் இது இன்னுமே அடுத்த லெவல். ஒரு 2000ன்றது 6000 பேர் ஃபார் டேவுக்கு. புரியுதா? ஸோ அது போல் வரப்போ எனக்கு இப்போ பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா 2% ஆவரேஜ் பண்ணி நெருக்கி கிட்டத்தட்ட 2%, 1.92% இருக்கு இல்லையா? ஸோ இது 10க்கு மேலே போயிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனை. அதே போல் 1000 இம்ப்ரெஷனுக்கு அதிகபட்சம் 6000 இம்ப்ரெஷன் வந்து கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். பட் எனக்கு இங்கே 2000க்கு 4000 இம்ப்ரெஷன்றது ஓகே, இது 15 வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு. சரியா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜஸ்க்கும் இம்ப்ரெஷனுக்கும் வந்து ரெவன்யூ கிடைக்காது. ஒரு யூசர் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், அந்த விளம்பரங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆடுன்றது அவர் வந்து கிளிக் பண்ணணும். சரியா? ஸோ அது போல் அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் ஒருத்தர் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அது மூலிமா ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். அதுபோல் தான் என்னோட வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட 1200 பேர் ஆவரேஜ் பண்ணி வந்திருக்காங்க. அதில் 42 கிளிக்ஸ்னு போட்டிருக்கு இல்லையா, 42, அந்த 42 பேர் வந்து ஆடு வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.60 சென்ட்ஸ் வந்து ஃபார் டேவுக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா? தென் பக்கத்தில் இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் ஆர்பிஎம் நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி, அது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ், நமக்கு எந்த பர்டிகுலர் கண்ட்ரி அந்த சிட்டிஸ்லேருந்து ஆடு கிளிக் நடக்குதோ அதை பொறுத்து பிட்ரேட்ன்றது சேஞ்சஸ் ஆகும். பிட்ரேட்னா நமக்கு ஆட் வந்து ஷோ பண்ணுறதுல நம்ம வெப்சைட்டில். ஸோ எது போல் ஆடு ஷோ பண்ணுதோ, எது போல் ஆடுக்கு தகுந்த சிபிசின்றது ஒன்று பிட்ரேட் ஒன்று இருக்கும். இது வந்து அட்வான்ஸ் லெவல் இசிபிஎம் சொல்லுவோம். ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு பேஜ் ஆர்பிஎம்னா எதனால் வருதுன்னா, ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா 0.27 சென்ட்ஸ் வந்து கிடைக்க வேண்டிய இடத்த நமக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஒரு கிளிக்கு 0.01 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போது 42 கிளிக்கு 42 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கணும். பட் ஆனால் 60 சென்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னா சம் கிளிக்ஸுக்கு 2 சென்ட்ஸ்க்கு வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்குன்றது அர்த்தம். இது வந்து சிபிசி இருக்கிறதே தான் கிடைக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஆவரேஜ் பண்ணி தான் காட்டுதா தவிர ஒரு கிளிக்குன்றது எக்ஸாக்டிங்காக ஒரு சில டைமில் தான் காட்டும். புரியுதா? தென் இம்ப்ரெஷன் 4550 இம்ப்ரெஷனாக வச்சுக்கோங்களேன். யாராச்சும் 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டாலே $1 வந்துடும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட என் ரிப்போர்ட் வந்து காட்டுங்க. இது போல் நீங்கள் 1000 இம்ப்ரெஷன் ஆட்சன்ஸ் வந்துட்டாலே $1 வரும்னு சொன்னீங்க. பட் ஆனால் இவரது வந்து டே டு டேட்டில் வீடியோ கொடுத்துட்ருக்காரு, இவருக்கு தான் டிராஃபிக் வருது அப்படின்னு சொன்னாங்களா எனக்கு ரிப்போர்ட் காட்டுங்க. அது இல்லாமல் நான் எஸ்டேவும் வச்சு காட்டுறேன். கிட்டத்தட்ட நேற்றுக்கு மட்டும் 3666 பேருக்கு வந்திருக்காங்க. 7000 இம்ப்ரெஷன் கிட்டத்தட்ட 6960 இம்ப்ரெஷனுக்கு வந்திருக்கா. அப்போது 1000 இம்ப்ரெஷனுக்கு $1னா அப்போது நேற்றுக்கே எனக்கு $7 கிடச்சிருக்கணும்னு நண்பா கொஸ்டின் கேட்க தோணுதா? சரி ப்ரோ, நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு வைக்கிறேன். இப்போ பாருங்கள் 13000 யூசர்ஸ், அதாவது 13000 பேருக்கு 177 ஆடுகளுக்கு 22000 இம்ப்ரெஷன். சொல்லுங்கள், ஒரு அதாவது 1000 இம்ப்ரெஷனுக்கு $1னா இப்போ 22000 இம்ப்ரெஷன். இப்போது நான் எங்கே சொல்லட்டும் போய்ட்டு, அதாவது நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கணும். 7 நாளில் 13000 யூசர்ஸ்ன்றது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. இந்த 13000 யூசர்ஸ் வர்றதுக்கு நான் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்குன்றது எனக்கு தான் தெரியும். இதனால் என்னுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்றது எனக்கு தான் தெரியும். புரியுதுங்களா?
நான் இப்போ ரெவன்யூக்காக வேலை செய்ய கிடையாது. எனக்கு ஆடியன்ஸ் வந்து கன்டினியூஸாக எப்போயுமே வந்துட்டுருக்கணும். எந்த சிச்சுவேஷனுக்கும் அவங்க நின்றக்கூடாது. அது இல்லாமல் எனக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் 90% டெஸ்க்டாப் ஆடியன்ஸ்ன்றது உங்களால் இங்கே பார்க்க முடியும். ரீசன் என்ன அப்படின்னா, திஸ் மந்தில் நீங்கள் எப்போ வச்சாலுமே எனக்கான ஆடியன்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். லாஸ்ட்டு 30 டேஸ்க்கு வச்சாலும் சரி, எப்போ வச்சாலும் 90%க்கு மேலே எனக்கு வந்து டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. ரீசன் என்னென்னா, நாம் வந்து அது போல் தான் சைட்டை வந்து வச்சுருக்கோம். தென் அது போல் தான் சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் இருக்கும். டெஸ்க்டாப்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு தான் ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களால் ரீட் பண்ணுறதுக்கும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஓகேவா? யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபோனில் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க என் சைட்டை, சரியா? ஏன்னா சைட்டோட டிசைனிங் அப்படி. தென் இங்கே இந்தியாவிலேருந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு 0.56 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சிங்கப்பூர்லேருந்து பார்த்தாச்சுன்னா 0.2 சென்ஸ். இது லாஸ்ட் 7 டேஸில் கிராஃப் டீட்டெயில் நல்லா பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிட்டு போயிட்டுருக்கு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷுவல் உங்களால் பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்தியா, யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ், தென் யுனைடெட்ஸ், மலேசியா, சிங்கப்பூர்னு பார்த்துச்சுன்னா எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்றது இதில் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சரியா? தென் அது போக மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. 0.01 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நண்பா ஆடு கிளிக்கே இல்லாமல் சென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அது வந்து நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா 11:48 தான் ஆகுது. அந்த மினிட்ஸ் ஆக டைம் வந்து கிளிக்கில் வந்து அப்டேட் ஆகலாம். தென் அது வந்து இன்வெல்ட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காணாமையும் போகலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே ஆடு கிளிக்கு நடந்திருக்கணும். அப்போ தான் அது 100% கணக்கில் வரும், புரியுதா? தென் இன்றைக்கி அந்த ரெவன்யூ 0.60 சென்ஸ் வந்து ரீசன் என்னது கண்ட்ரியில் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். கிட்டத்தட்ட இந்தியா, சிங்கப்பூர், யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ், ஸ்ரீலங்கா, தென் குவைத்தில் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா இந்தியா கிட்டத்தட்ட 2140 பேர் வந்திருக்காங்க. மற்ற அதர் கண்ட்ரின்னு பார்த்தாச்சுன்னா 16, 5, 9, 3 இது போல் தான். அப்போது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன், இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூன்றது உங்களுக்கு கிடைக்காது. தென் இந்தியாவில் வந்து நமக்கான ஆடியன்ஸை பில்டு பண்ணிவிட்டு டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணி நம்ம ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ புரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த ரிப்போர்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஓகேவா? தென் இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். ஃபார் டேவுக்கு $1 ஆரம்பிக்கட்டும், $10 வரட்டும், $100 வரணும் போது அட்வான்ஸ் லெவல் ட்ரிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது இப்போயே சொல்லாமன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, அதாவது எப்படி சொல்லுதுன்னா, ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் இன்டெரக்டாக. இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாத, டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணு, US, UK, ஆஸ்திரேலியா, கனடா அப்படின்னு சொல்லிடுறேன். இதை விட க்ளூ யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் அப்போ அந்த கண்ட்ரியில் என்ன தேடுவாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணி நீ இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறல, அப்போ டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் இல்லை? கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நாம் டெய்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம், நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க, சரியா? டைம் பாருங்கள், 11:50 ஆச்சு. பேஜ் ஒன் மோர் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். கிட்டத்தட்ட நான் இதோட 3 டைம் 4 டைம் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். பார்த்தவங்களுக்கும் தெளிவாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன்ஸ் வந்து சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் யாராச்சும் உங்களுடைய வெப்சைட்டுக்கு மானிட்டேஷன்ஸ்ன்றது ஒன்று தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பெய்டு சர்வீஸாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 3 மந்த்தில் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடிச்சு கொடுத்துருவோம். தென் இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் ஆட்சன்ஸ்க்கு கனெக்ட் ரேட்டிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் ஆர்டிக்கல் வந்து 200 கொடுத்துட்ருக்கோம். 100% ஹியூமன் ரேட்டிங் ஆர்டிகல்ஸ். அந்த ஃபார் ஆர்டிக்கலுக்கு வந்து மினிமமாக 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கனெக்ட் ரேட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது, உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து மானிட்டேஷன் ஆன வெப்சைட்டுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸில் பேஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். அது போகிறது மூலிமா உங்களுடைய வெப்சைட்டுக்கான ரெவன்யூமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு யாராச்சும் கனெக்ட் ரேட்டிங் சர்வீஸ் தேவைன்னா நீங்கள் என்னை ஹையர் பண்ணி வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா மோர்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப், டெலகிராம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் கால் பண்ணலாம், சரியா? தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு தேவைப்படக்கூடிய மெயின், ஓகேவா, அது என்ன அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டியை வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணிகிட்ருக்கோம். நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரதுக்கு பேக்லிங்க் தான் காரணம். ஒரு வெப்சைட்டுக்கு கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு பேக்லிங்க் தான் காரணம், புரியுதுங்களா? ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு பவராக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு யூனிக்காக நம்ம டொமைன் பார்க்குறவங்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, கூகுளுக்கும் சரி யூனிக்காக தெரிஞ்சு அப்படின்னாலே அது ஈஸியாக மேலே கொண்டு வந்து நிறுத்திடலாம், சரியா? தென் இது போக வந்து வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் வந்து நம்ம செல் பண்ணிகிட்ருக்கோம். கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நிறைய பேருக்கு நான் என்ன சஜஷன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸ்னால் எப்படி நீங்கள் மணியை வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்கு சோஷியல் மீடியா டிராஃபிக்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது ஆட்சன்ஸ் கொண்டு தேவைன்னா நான் கொடுத்துருவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் பிகினர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாகரில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மட்டும் நீங்கள் வேர்ட் ப்ரெஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுங்க. ஏன்னா வேர்ட் ப்ரெஸ்ன்னு நீங்கள் எதுக்காத்தாலும் ஹோஸ்டிங், டொமைன் அண்ட் தீம்ஸு, பிளகன்ஸ்னு சொல்லிட்டு அமௌண்ட் அங்கங்கே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் இனிஷியலில். அதுக்காக நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பிளாகர், இல்லை அமௌண்ட் ஆனாலும் பரவாயில்ல
ப்ரொஃபஷனலாக ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்கி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கும். புரியுதா? ஸோ நம்ம வந்து வெப்சைட்டுமே வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரீமியம் அண்டு கிளாசிக்கு அண்டு ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். சரியா? உங்களுக்கு அமௌண்ட் 3 விதமான அமௌண்ட்டு 7,000 ரூபா, 15,000 ரூபா, 25,000 ரூபா. ஒவ்வொரு பேக்கேஜில் உங்களுக்கு வந்து 3 காமனாக வரக்கூடியது ஹோஸ்டிங் டொமைன்ஸ் வந்து ப்ரீமியம் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் திம்ஸ் வித் லைஃப் லாங் கீயோட ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தென் இது போக வெப்சைட் சம்மந்தமாக A to Z உங்களுக்கு வந்து SEO கிளாஸ் வேணும், இல்லை ஒரு தீம்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, ஒரு ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, ஒரு கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, காம்படேட்டர் யார், ஒரு கண்டென்ட் ரைட்டிங் எப்படி பண்ணுறது, ஒரு எப்படி கீவேர்ட் பாயிண்ட்ஸ் வந்து எடுக்குது, ஒரு சப்டைட்டில் எப்படி கேதர் பண்ணுறது, தென் SEOவில் எப்படிலாம் பேக் எண்டில் ரன் பண்ணுறாங்க மற்றவங்க, ஒரு பேக் லிங்க் எப்படி யூஸ் ஆகுது, இது போல் வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் அவைலபிள் இருக்குதுங்க. சரிங்களா? இதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எதுவும் சொல்ல முடியாது. எல்லா சர்வீஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைரெக்டாக கால் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற சர்வீஸ் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். கால் பண்ணி, அதாவது நீ சர்வீஸ் எடுக்கலையோ அது அப்புறம், புரியுதா? உனக்கு வெப்சைட் சம்மந்தமாக என்ன டவுட் இருக்கா, கால் பண்ணி கேட்டுக்கோ. டைமிங்னு பார்த்தாச்சுன்னா கிடையாது. எப்போ வேணால் நீ கால் பண்ணிக்கலாம், நைட்டும் பகல். கால் பண்ணனா கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை, நானே கூட திருப்பி கூப்பிடுவேன். ஸோ கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோ 12 மணி ஆச்சுன்னா நீங்கள் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டணும்னு சொல்லலாம்னால நண்பா, இப்போவே ஆவரேஜ் வீடியோ மினிட்ஸ் வந்து 21 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, தூக்கம் வேறு வருது. சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 12 மணிக்கு மேலே ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறது வந்து எனக்கு ஆடுறது பெருசு இல்லை. 12:10க்கு தான் வந்து 12:05க்கு தான் ஆகும். இதில் வந்து 5 நிமிஷம் ஆகும்போது 30 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ போயிடும். ஸோ வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு ரெவன்யூ அதிகமாக வரும்போது நானே உங்களுக்கு வந்து 12 மணிக்கு மேலே பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறதுமே நான் ரிப்போர்ட்டாக கொடுக்குறேன். சரியா? தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.